சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரபீஉல் அவ்வல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த வசந்த மாதத்திலே சிறப்பான இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற குழுமையுள்ள நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் ஊரார் சுற்றார் உம்மத்தார் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாந்தியும் சமாதானத்தையும் தந்தருள்வானாக. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்து நம்முடைய குடும்பங்களிலே அமைதியான மன நிறைவான வளமான நலமான வாழ்வை தந்தருள்வானாக. வாழும் காலத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாகவே அல்லாஹ்வை சென்று அடைகிற அவர் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அளித்து அருள் புரிவானாக. பல்வேறுபட்ட பலா முசீபத்துகளிலிருந்து, துன்பங்கள் துயரங்களிலிருந்து, வியாதிகள் மோசமான நோய்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. நம்மிடத்தில் யாரெல்லாம் துஆ செய்யும்படி வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து அனைவருடைய ஹலாலான தேவைகளை சிறப்பான முபாரக்கான இந்த ஜும்மா தினத்திலே நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பெருமைக்குரிய பெரியோர்களே, புனித ரபீஉல் அவ்வல் மாதம் தொடங்கியது முதல் நமது ஊர் உள்ளிட்ட தமிழகத்திலே பல ஊர்களிலே, சொல்லப்போனால் முழு இந்தியாவிலேயும் முழு உலகத்திலேயும் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்கள் இந்த உம்மத்தாரை நல்வழிப்படுத்துவதற்காக, மேம்பட செய்வதற்காக அவர்கள் செய்த அரும்பெரும் தியானங்கள் எல்லாம் நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காலமெல்லாம் காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய திருநாமங்களை நாம் உச்சரித்தவாறுதான் இருக்கிறோம். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதத்திலே நம்முடைய ஞாபகமெல்லாம், நம்முடைய நினைவெல்லாம் அல்லாஹ் ரசூலை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் நினைத்து பார்த்து, சீர்தூக்கி சிந்தித்து பார்த்து, அவர்களுடைய வழியில நடப்பதற்கு நாம் முயற்சி எடுத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் அவனுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கும் கட்டுப்பட்ட நடிகார்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பு சகோதரர்களே, அரபுலகத்திலே பிறந்த பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனால் இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு பரவி இருக்கிறது? அரபுலகத்திலே இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார்கள் அண்ணல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு உலகம் பூராவும் இஸ்லாம் பரவி விரவியவாறு இருக்கிறது. நாளொரு மேனியும் பொருளொரு வண்ணமுமாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி விரைந்தவாறு இருக்கிறார்கள். நம்முடைய நாலேஜுக்கு அது எட்டாமல் இருக்கிறது, அவ்வளவுதான். என்ன காரணம் என்பதை யோசித்து பார்க்கிறோம். அதில் முக்கியமான காரணம் என்னவென்று கேட்டால், என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதை சொன்னார்களோ அதை வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். உபதேசித்ததை செய்து காண்பித்தார்கள். வெறும் சொல்லால் மட்டும் அவர்கள் நின்றுவிடவில்லை, செயல்பூர்வமாக நமக்கு வழிகாண்பித்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு பறந்து விரிந்திருக்கிறதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். அரபுலகம் அன்றைய நாளிலே எப்படி இருந்தது? அரபு மக்கள் தாந்தோழித்தனமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிற முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லா வகையான அநியாயங்களும் அக்கிரமங்களும் அட்டூழியங்களும் அத்துமீறல்களும் நடைபெற்றதாக இருந்தது. சொல்லி எறிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்தை அறியாமை காலம் என்று குறிப்பிடுகிறார்கள், ஐயாமுல் ஜாஹிலியா என்று குறிப்பிடுகின்றார்கள். பிறந்த பிள்ளைகளை, பெண் மக்களை உயிரோடு
மண்ணுக்குள் புதைத்த காலம் அந்த காலம். எங்கு பார்த்தாலும் மது போதையிலே வாழ்ந்த காலம், ஜினா பெருத்த காலம், மனைவி பிள்ளைகளுக்கு துரோகம் செய்த காலம், பாகப்பிரிவினை சட்டத்தில் பெரிய அளவுக்கு வரவு மீறிய காலம். இது ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதர்கள் மனிதர்களாகவே வாழவில்லை. காட்டு மிராண்டிகளை போன்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான், அந்த சமுதாயத்துக்கும் மத்தியில் தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதாரம் எடுக்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் தன்னுடைய திருத்தூதராக அனுப்பி வைக்கிறார். 23 ஆண்டு காலம் தான் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அரபு மக்களை மாற்றி காண்பிக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையே புரட்டி காண்பிக்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதனால் இந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டாக்க முடிந்தது யோசித்து பார்க்கிறோம். ஆம், அவர்கள் வெறுமன உபதேசிக்க மட்டும் செய்யவில்லை. அந்த உபதேசங்கள் பிரகாரம் செயல்பட்டு வழிகாண்பித்தார்கள். அதுதான் மிக முக்கியமான காரணம். ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார் தன்னுடைய குடிமக்களிடத்தில், ஒரு தலைவர் இருக்கிறார் தம்முடைய தொண்டர்களிடத்தில், ஒரு ஆசிரியர் இருக்கிறார் தம்முடைய மாணவர்களிடத்தில், ஒரு கணவன் இருக்கிறார் தம்முடைய மனைவியிடத்தில், ஒரு தந்தை இருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளிடத்தில். வெறுமன நல்லதை சொன்னால் மட்டும் போதாது, அந்த நல்லதை செயல்படுத்தி காண்பிக்க வேண்டும். அப்போதுதான் யாரிடத்தில் நல்லதை நாம் சொல்லுகிறோமோ அவருடைய மனங்களிலே அது ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். நன்கு யோசித்து பார்ப்போம் அருமை சகோதரர்களை. ஒரு ஆட்சியாளர் அவர் சொல்லுகின்ற நல்ல விஷயங்கள் குடிமக்களை சென்று அடைய வேண்டும் என்றால், கடைசி குடிமகனையும் சென்று அடைய வேண்டும் என்றால், அந்த ஆட்சியாளர் சொல்லியதை செயல்படுத்தி காண்பிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்தி காண்பிக்க வேண்டும். இந்த அழகான குணம் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. சொல்ல போனால் ஒரு நல்ல விஷயத்தை செய்துவிட்டு சொல்லுவது என்பது அது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். சொல்லிவிட்டு செய்வது என்பது ஒரு விஷயம், செய்து காண்பித்து விட்டு பின்பு அது பற்றி எடுத்து சொல்வது இன்னும் நிறைய மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் தான், அதற்கு மூசா ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரும் பயணம் மேற்கொள்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வி தேடி ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த அந்த காலகட்டத்திலே இருவரும் ஒரு ஊரை கடந்து செல்கிற போது இருவரும் பசியோடு இருக்கிறார்கள். அந்த ஊராரிடத்திலே உணவு கேட்கிறார்கள். அந்த ஊரார் உணவு கொடுக்க மறுத்து விட்டார்கள். குர்ஆனிலே இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுவர் விழக்கூடிய நிலையில இருக்கிறது. என்ன செய்தார்கள்? உடனே மண்ணை எடுத்து நல்ல முறையில் அதை குழைத்து அந்த சுவற்றிலே அப்பி செப்பனிட்டு அந்த சுவற்றை நிமிர்த்துகிறார்கள். அதில் ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிமிர்த்துகிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். அந்த ஊரார் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பசியோடு இருக்கிறார்கள், உண்பதற்கு உணவு கேட்கிறார்கள். உணவு கொடுக்க மறுக்கின்ற அந்த ஊரிலே இப்படிப்பட்ட ஒரு நற்சேவையை ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற போது யாரிடத்திலையும் எங்களுக்கு உதவ வாருங்கள் என்று அழைக்கவும் இல்லை, அதற்காக எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்கவும் இல்லை. அருமை சகோதரர்களே, அதற்கு பின்னால் தான் சொன்னார்கள், இந்த இடம் இருக்கிறதே இது ஒரு ஏழை அனாதைக்குரிய ஒரு இடம். இந்த சுவர் இருக்கிறதே, இந்த சுவருக்கு கீழே சில பொக்கிஷங்கள் இருக்கின்றன, உயர்தரமான பொருள்கள் இருக்கின்றன. அந்த ஏழை அனாதை பிள்ளைகள் அவர்கள் பெரியவர்களாக ஆனதற்கு பின்னாலே அவர்களை சென்று அடைய வேண்டும். சுவர் சரிந்து விழுந்து விட்டால், அந்த பொருட்கள் வெளியாகிவிட்டால் அது களவாடப்பட்டு போய்விடும், திருடப்பட்டு போய்விடும். எனவேதான் அந்த சுவரை நான் செப்பனிட்டேன் என்று ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடுத்து தொடர்ந்து அதற்கான விளக்கத்தை சொன்னார்கள். நாம் பார்க்கிறோம். இங்கே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, பேசிக் கொண்டிருக்கவில்லை, உடனடியாக அதை செயல்படுத்துகிறார்கள். அருமை சகோதரர்களே, எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல்
குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் பேசுகிறான், ஃபன்தலகா ஹத்தா அத்தயா அஹ்ல கரியத்தின் இஸ்ததஅமா அஹ்லஹா ஃபஅபவ் அன் யுضيفوهما فوجدا فيها جدارا يريد أن ينقض فأقام. 18ஆம் அத்தியாயம் 77ஆம் வசனம். அன்பு சகோதரர்களே, எனவே ஒரு விஷயத்தை சொல்லி செயல்படுத்துவதை விட சொல்லாமல் செயல்படுத்தி விட்டு பிறகு சொன்னோம் என்றால் அது இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் என்பதிலே சிந்தித்தும் சந்தேகம் இல்லை. சாதாரணமாக தமிழில் ஒரு கோட்பாட்டை சொல்வார்கள், சொன்னதை செய், அதை நீயே முதலில் செய். சொன்னதை செய், அதை நீயே முதலில் செய். மாற்றம் உன்னிடமிருந்து தொடங்கட்டும், மாற்றம் உன்னிடமிருந்து தொடங்கட்டும் என்று தமிழிலே சொல்வார்கள். இந்த கோட்பாட்டை நாம் கடைபிடித்தாலே போதும், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற்றுவிட முடியும், நாம் நம்முடைய காரியத்தை சாதித்து விட முடியும். பேசிக்கொண்டே இருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. மக்கள் இதயங்களை கவர வேண்டும் என்றால், மக்கள் இதயங்களிலே நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செயல்படுத்தி காண்பிக்க வேண்டும். அந்த மாற்றங்கள் நம்மிடமிருந்து உருவாக வேண்டும். ஊருக்கு உபதேசம் செய்த உத்தமர்கள் என்று சொல்வார்கள், தாம் செயல்பட மாட்டார்கள். ஆனால் ஊருக்கு உபதேசம் செய்வதை மட்டும் நாம் நம்முடைய பழக்கமாக கொண்டிருக்கவே கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லோருக்கும் முன்னாக ஒரு காரியத்தை செய்து விடுவார்கள். மற்றவர்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்னாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னதாக செய்து விடுவார்கள். அதன் காரணமாகத்தான் இஸ்லாம் அன்றைக்கு நல்ல முறையில் அறிமுகமானது, பரவியது. இன்றைக்கு கோடான கோடி மக்கள் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு பெருமானார் நுபுவத்தை அறிமுகப்படுத்தும் போது ஒரு முஸ்லிம் கூட கிடையாது. இன்றைக்கு இத்தனை கோடி மக்கள் எப்படி என்றால் இதுதான் தாற்பயம், அதனுடைய சூட்சுமம் இதுதான். சொன்ன பிரகாரம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள், செயல்படுத்தி காண்பித்தார் என்பதற்கு தான். சமய கடமைகளாக இருக்கட்டும், நற்பண்புகளாக இருக்கட்டும், சமூக சேவையாக இருக்கட்டும், அநீதிகளுக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், எதுவானாலும் சரி முதல் ஆளாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். சமய கடமைகள் என்றால் என்ன? ஐவேளை தொழுகை, நோன்பு நோற்பது, ஹஜ் செய்வது போன்ற எத்தனையோ சமய கடமைகள் இருக்கின்றன. நற்பண்புகள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, சமூக சேவை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அநீதிகளுக்கு எதிரான போராட்டம். எத்தனையோ வியாபாரிகள் வருவார்கள் புனித மக்கா, அங்கே அவர்கள் அநீதம் இழைக்கப்படுவார்கள், மற்றவரெல்லாம் பயப்படுவார்கள். யார் அநீதம் இழைத்தார்களோ அந்த அரக்கர்களிடத்தில் எப்படி நாம் பேசுவது, நீதியை எப்படி நிலைநாட்டுவது என்று எல்லோரும் பயப்படுவார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஆளாக அங்கே போய் நிற்பார்கள். அபூஜஹலுடைய வீட்டிலே நின்று அவனுக்கு ஒரு பெரிய திகிலையே ஏற்படுத்தினார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அநீதிகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் அன்பு சகோதரர்களே, இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மீலாது நபி விழா, அந்த சீரத்து சொற்பொழிவு 12 நாட்களும் தினமும் மிக சிறப்பான முறையிலே, விமர்சையான முறையிலே நம்முடைய மிஸ்வாஹுத அரபிக் கல்லூரியிலே நடைபெற்றவாறு இருக்கிறது. மக்கள் அணிதிரண்டு வர வேண்டும். இந்த காலத்தை நாம் முழுமையான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆம், நாம் வாட்ஸ்அப் தளங்களில் இதை கேட்டுக்கொள்கிறோமே, வலைதளங்களில் நாம் கேட்டுக்கொள்கிறோமே, யூடியூப் தளங்களில் நாம் கேட்டுக்கொள்கிறோமே என்று நாம் நினைப்பதை விட நேரடியான ஒரு பயானை கேட்கிற போது நிச்சயமாக அன்பான பெருமக்களே அது ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்கும். அதில் நிறைய நன்மைகளும் பரக்கத்துகளும் இருக்கின்றன. அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரு இயலாதவர், அவருக்கு நாம் உதவ வேண்டும் என்றால் பிறரிடத்திலே இவருக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். ஒரு ஏழை வந்திருக்கிறார், ஒரு பஞ்ச பராரி வந்திருக்கிறார், குமரு காரியமாக வந்திருக்கிறார், இப்படி பல தேவைகளுக்காக வருவார்கள். ஆம், இதை சொல்வதற்கு முன்னாலே அன்பு சகோதரர்கள் நம்மால் இயன்ற ஒரு உதவியை செய்துவிட வேண்டும். நம்மால் இயன்ற ஒரு உதவியை செய்துவிட்டு அதற்கு பின்னால் இவருக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் என்று நாம் சொன்னோம் என்றால் உடனே அதனுடைய பிரதிபலனை பார்க்கலாம். நம்முடைய அந்த சொல்லுக்கு அப்போதான் ஒரு சக்தி உண்டாகும், ஒரு மதிப்பு உண்டாகும். நம்முடைய குடும்பத்தினரிடத்திலே எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்க வேண்டும் என்றால், நல்லதை அவர்களுக்கு சொல்லும் போது கேட்க வேண்டும் என்றால், அந்த நல்லதை முதலில் நாம் செய்ய வேண்டும்.
முதலிலே ஒரு உணவு உண்ணும் போது இப்படித்தான் உண்ண வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுவோம். பள்ளிக்கூடங்களுக்கு சென்றால் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நாம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுவோம். இன்னென்ன தீய காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று நாம் பிள்ளைகளை நாம் தடுப்போம். இந்த குணாதிசயங்கள் முதலிலே நம்மிடத்தில் வர வேண்டும். நாம் நல்லவர்களாக இருந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஏவினோம் என்றால் கண்டிப்பாக அவர்கள் கடைபிடிப்பார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பிள்ளைகள் சில சமயங்களில் பெற்றோரை மீறுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் பெற்றோரிடத்திலே சில குணங்கள் இருப்பதில்லை. பிள்ளைகள் எப்போது தொழுவார்கள்? பெற்றோர் தொழ வேண்டுமே, வேலை தொழ வேண்டுமே, பிள்ளைகள் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். குர்ஆன் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அவர்கள் இறை கடமைகளை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். என்றால் அன்பு சகோதரர்களே, நமக்கும் அந்த ஆசை, அந்த ஆர்வம், அந்த விருப்பம், அந்த உந்துணர்வு இருக்க வேண்டும். அப்போது நிச்சயமாக பிள்ளைகள் நம்முடைய சொல் பேச்சு கேட்பார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்கிறார்கள் பாருங்கள். பல முறை கேள்விப்பட்ட சில எடுத்துக்காட்டுகள் தான். ஒரு பயணம், நண்பர்களோடு, சத்திய சஹாபிகளோடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். சமைக்க வேண்டிய நேரம் வருகிறது. சமைப்பதற்காக வேண்டி நண்பர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அந்த சமையல் ஏற்பாட்டில் இருக்கிற போது தாம் ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற நாயகம் உடனே விறகுகளை பொறுக்குவதற்காக வேண்டி புறப்படுகிற போது சஹாபாக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள், யார சொல்றாங்க, நாங்கள் இருக்கிறோம், சமையல் சம்பந்தப்பட்ட அத்தனை பணிகளையும் செய்ய உங்கள் அருமை நண்பர்கள், தோழர்கள் நாங்கள் இருக்கிறோமே, தாங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டுமா என்று கேட்டபோது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், என்னை நீங்கள் தனிமைப்படுத்தி விடாதீர்கள், நான் உங்களுக்கு சமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன், என்னை நீங்கள் உங்களை விட்டு பிரித்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். என்னை உங்களை விட்டும் நீங்கள் பிரித்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். உங்களில் ஒருவனாக என்னை நீங்கள் பாவியுங்கள் என்று சொல்லி அவர்களே விறகுகளை பொறுக்கிக் கொண்டு வருகிறார். ஈருலக தலைவர் சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன், விறகுகள் தேவையா இல்ல சமையலுக்கு? வனாந்தரத்திலே, வெட்ட வெளியிலே, பாலைவனத்திலே அங்கே சமையல் நடக்க போகிறது, விறகுகள் தேவையா இல்லையா? பயணத்திலே இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் பலமுறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் கட்டுமான பணியிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கொத்தனாரை போன்று, ஒரு சித்தாளை போன்று நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். புனித மதீனா வருகை தருகிறார்கள். நண்பர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், முதலில் நாம் ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கான ஏற்பாட்டை நாம் செய்ய வேண்டும். முதலில் நாம் கட்ட வேண்டியது ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜித் குபா. சொன்னதோடு நிற்கவில்லை, உடனே என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்? முதலாவது ஆளாக என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்? கல்லையும் மண்ணையும் சேகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கல் சுமக்கிறார்கள், மண் சுமக்கிறார்கள். அவருடைய மார்பு பகுதியில் கூட ஒரு பகுதி ஏற்பட்டு விடுகிறது. அதாவது அந்த மண்ணை சுமக்குகிற போது அந்த மண்ணெல்லாம் அவர்களுடைய மார்பு பகுதியை மறைக்கிறது. சத்திய சஹாபிகள் இந்த சம்பவத்தை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபில் இது பதிவாயிருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சேவையை பார்த்த சத்திய சஹாபாக்கள் உடனடியாக அவர்களும் அந்த கட்டுமான பணியிலே, பள்ளிவாசல் கட்டுமான பணியிலே ஈடுபடுகிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலே புகாரியிலே ஒரு அற்புதமான ஒரு கவிதை இருக்கிறது. சஹாபிகளை உற்சாகப்படுத்துகிற முறையில ஒரு கவிதை பாடுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா ஃபக்ஃபில் அன்சார வல் முஹாஜிரா. யா அல்லாஹ், வாழ்க்கை என்பது அது மறுவுலக வாழ்க்கை தான். யா அல்லாஹ், இதோ என்னோடு ஒத்துழைக்கின்ற இந்த பள்ளிவாசல் கட்டுமான பணியிலே என்னோடு உதவி புரிகின்ற இந்த அன்சாரி சஹாபிகள், இந்த முஹாஜிர் சஹாபிகள் பாவங்களை மன்னித்துக்கொள் யா அல்லாஹ் என்று அவர்கள் துஆ கேட்ட மாத்திரத்திலே உற்சாக மிகுதி அடைகிறார்கள் சத்திய சஹாபிகள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. உடனே அவர்கள் பாடுகிறார்கள், இன் கஅதனா வன்னபியு யாமல், நபி அவர்களே செயல்பட்டு கொண்டிருக்கிற போது நாங்கள் அசந்து அமர்ந்து விட்டால் பதாக்க மின்னா அல் அமரும் முதல்லல், அது வழிகேடான செயலாயிற்று என்று அவர்கள் பாடுகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டுக்கு பாட்டு. ஆனால் அந்த பாட்டெல்லாம் எந்த வகையிலே உள்ளது? மார்க்கம் சார்ந்தது, மறுமை சார்ந்தது. எவ்வளவு அற்புதமாக பாடுகிறார்கள். இன் கஅதனா வன்னபியு யாமல், நபியே இந்த கட்டுமான பணியில ஈடுபடுகிற போது நாம் அமர்ந்து உட்கார்ந்திருந்தோம் என்றால் பதாக்கம் என்னால் அமரும் முதல்லல், இது வழிகேடான செயலாயிற்றே, எனவே நாம் செயல்பட வேண்டும் என்று உற்சாகமடைந்த
சத்திய சஹாபாக்கள் செயல்பட்டார்கள் நாம் பார்க்கிறோம் என்றால், அன்பு பெருமக்களே, சகோதரர்களே, ஆம், பள்ளியினுடைய அவசியத்தை மட்டும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சத்திய சஹாபியிடத்திலே பரிந்துரைத்துக் கொண்டிருக்கவில்லை. மாறாக உடனடியாக அவர்கள் அதில் ஈடுபடுகிறார்கள் என்றால், சாதாரணமாக கட்டுமான பணிகளின் போது நாம் பார்க்கலாம், இன்ஜினியர் வருவார், மேஸ்திரிகள் வருவார், ஆலோசனைகள் வழங்குவார்கள், சென்று விடுவார்கள், அடுத்த கட்டத்துக்கு சென்று விடுவார்கள். அந்த வெறும் இன்ஜினியரை போன்றோ மேஸ்திரி போன்றோ அவர்கள் இருக்கவில்லை. மாறாக ஒரு இன்ஜினியராகவும் செயல்பட்டார்கள், ஒரு மேஸ்திரியாகவும் செயல்பட்டார்கள், அதே சமயத்தில் கட்டுமான பணிகளையும் ஈடுபட்டார்கள். ஒரு சித்தாளாக, ஒரு கொத்தனாராக. இதையெல்லாம் சொல்வதற்கு நமக்கு வியப்பாக இருக்கிறதா இல்லையா அன்பு சகோதரர்கள்? அவர்கள் யார்? ஈருலக தலைவர் அல்லவா? அவர்கள் வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டுமா இல்லையா? ஒரு சமுதாய பணிகளில் ஈடுபடுகிற போது நாம் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொறுப்புதாரியாக இருந்தாலும் சரி, அந்த காரியங்களை செய்வதிலே நாம் களத்திலே இறங்கி நாம் செயல்பட வேண்டும். பதில் போர்க்களம். போர்க்களத்திற்காக வேண்டி சத்திய சஹாபிகள் புறப்படுகிறார்கள். எதிரிகளிடத்திலே இருந்த அளவுக்கு ஆயுத பலம் நம்மிடத்திலே கிடையாது, வாகனங்கள் கிடையாது, பணபலம் கிடையாது. இருந்த போதும் கூட சில ஒட்டகைகள், விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு சில ஒட்டகைகள் தான் இருந்தன. அந்த ஒட்டகையிலே பயணப்பட்டு அந்த பதில் களத்தை அடைய வேண்டும். சில பல நைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அடைய வேண்டும். எனவே 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் என்று பிரித்தார்கள். அந்த அளவுக்கு தான் இருந்தது. 313 சஹாபாக்கள், 3 பேருக்கு ஒரு ஒட்டகை. அந்த ஒட்டகையில இருவர் ஏறிக்கொள்வார்கள், ஒருவர் நடக்க வேண்டும். 3 பேர் ஏற முடியாது, ஒட்டகைக்கு சிரமமாக ஆகிவிடும். ஒருவர் நடக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 3 பேர் இணைக்கப்படுகிறார்கள். அதில் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த தாரி. இந்த 3 பேரும் ஒரு ஒட்டகையிலே முறை வைத்து பயணம் செய்ய வேண்டும். இருவர் ஏறிக்கொண்டால் ஒருவர் நடக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்க வேண்டிய நேரம் வருகிறது. நண்பர்கள் சொல்லுகிறார்கள், யார சொல்லலாம், தாங்கள் நடக்க வேண்டாம், யார சொல்லலாம், தாங்கள் சவாரி செய்து கொண்டே வாருங்கள், ஒட்டகைகளை ஏறியவாறே வாருங்கள், அந்த நடைபயணத்தில் நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே பிரித்துக் கொள்கிறோம், தாங்கள் ஒரு கண்ணியத்தோடு வாருங்கள், யார சொல்லலாம் என்று கேட்டபோது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிலேடையாக பேசினார்கள். மாந்துமா பி அக்வாமின், என்னை விட நீங்க பலசாலிகளா? என்னை விட நீங்க ஒன்றும் பலசாலி கிடையாது. அவர்கள் உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றாங்க, சக்தி படைத்தவர்கள் கிடையாது. அது மட்டுமல்ல, வலான பி அகனா அனில் ஆகரி மின்குமா, நான் உங்களை விட்டும் இறை பாக்கியம் கிடைப்பதிலிருந்து தேவையற்றவனாகவும் கிடையாது. உங்களுக்கு எப்படி இறைவனுடைய புறத்திலிருந்து பிரதிபலன் வேண்டுமோ, நற்குழி வேண்டுமோ, பாக்கியங்கள் வேண்டுமோ, அந்த பாக்கியங்கள் எனக்கும் வேண்டுமே. நீங்க நடப்பதன் மூலமாக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வீர்கள், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கக்கூடாதா? நான் நடக்கக்கூடாதா? இந்த வார்த்தைகளை சொன்னதற்கு பின்னால சத்திய சஹாபிகள் பேசுவதற்கு நாயிடுமா? நடக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 3 பேரில் இருவர் ஏறிக்கொள்ளும் போது பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறை வருகிற போது அந்த லகானை பிடித்துக் கொண்டு ஒட்டகையினுடைய அந்த லகான், அந்த மூக்கு கயிற்றை பிடித்துக் கொண்டு நடக்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள் அன்பான பெருமக்களே, இதான் செயல்பாடு. எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும், பொறுப்புதாரியாக இருந்தாலும், ஒரு போர்படை தளபதி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்படை தளபதி. அவர்கள் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒரு தனியாக ஒட்டகை தந்தாக வேண்டும் என்று கேட்டிருக்க முடியும். சஹாபிகள், நீங்கள் வேண்டுமானால் என்ன செய்யுங்கள், உங்களுக்கு மத்தியிலே முறை வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு தனியாக ஒரு ஒட்டகை தாருங்கள் என்று இன்றைக்கு உள்ள தலைவர்களை போன்று அவர்கள் கேட்டிருக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. அன்பான பெருமக்களே, பெருமானாருடைய இந்த குணாதிசயங்கள் தான் மக்கள் மனங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. இவர்கள் தான் ஒரு உண்மை தூதராக இருக்க முடியும், ஒரு இறுதி தூதராக இருக்க முடியும் என்பதை ஒப்புக்கொண்ட அந்த மக்கா மக்கள், மதீனத்து மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் என்றால் சற்று யோசிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே. கிபி 625 மதீனா மாநகர், அந்த மாநகரை சூறையாடுவதற்காக வேண்டி, தாக்குவதற்காக வேண்டி பல பாகங்கள் இருந்து, பிரதேசங்கள் இருந்து எதிரிகள் வருகிறார்கள், முற்றுகையிட வருகிறார்கள். இந்த செய்தி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கிறது. நாம் பல முறை கேட்ட ஒரு விஷயம் தான். மதீனாவை சுற்றி அகல் தோண்ட சொல்கிறார். எதிரிகள் மதீனாவிற்கு உள்ளே நுழைய முடியாதவாறு, ஊடுருவ முடியாதவாறு அகல் தோண்டி விடுவோம், மிகப்பெரிய பள்ளங்களை தோண்டி விடுவோம், எப்படி உள்ளே வருவார்கள் என்று நாம் பார்ப்போம். இது அருமையான ஒரு தந்திரம். அன்பான பெருமக்களே,
மதீனாவுடைய அந்த தற்காப்புக்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய ஒரு தற்காப்புக்காக வேண்டி சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன, எங்கள் பாரசீக நாட்டிலே எங்களுடைய நாட்டை காப்பாற்ற, எங்களுடைய ஊரை காப்பாற்ற, எங்களுடைய பட்டணத்தை காப்பாற்ற நாங்கள் இது போன்ற கைங்கரியத்தில் ஈடுபடுவோம் என்று சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த அற்புதமான ஆலோசனையை அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு அகல் தோண்ட ஆரம்பிக்கிறார். இரவு பகலாக மிகப்பெரிய பள்ளம், உள்ளே வர முடியாது, மதீனாவுக்குள்ளே வர முடியாது. அந்த அகல் தோண்டுகிற பணியிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபடுகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எந்த அளவுக்கு ஈடுபட்டார்கள் என்றால், நபி அவர்கள் மண்ணை அள்ளிக்கொண்டு சுமந்து கொண்டு போவார்கள். அந்த மண்ணு பார்த்தோம் என்றால், பெருமானார் அந்த நேரத்தில் மேல் சட்டை இல்லாமல் இருந்தார்கள். அந்த நேரத்தில் காரணம், அவர்கள் ஒரு கூலியால் போட்டுதானே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பிலே ஒரு ரோமங்கள் அதிகமாக இருக்கும். அது அவர்கிட்ட உள்ள ஒரு அழகிய தன்மை. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த மண் இருக்கிறதே பெருமானாருடைய ரோமத்தையே அது மறைத்து விட்ட அளவுக்கு உடம்பெல்லாம் மண்ணாக காணப்பட்டது. இதெல்லாம் கிதாபுல, ஹதீஸ் கிதாபுல காணப்படுகின்ற உண்மை. அன்பான பெருமக்களே, ஒரு பக்கமாக பெருமானார் அமர்ந்து கொண்டு அந்த வேலையை செய்யுங்க, இந்த வேலையை செய்யுங்க என்று ஆணை பிறப்பித்திருக்க முடியும், கட்டளை பிறப்பித்திருக்க முடியும். என்ன செய்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? சத்திய சஹாபிகளோடு வேலை செய்கிறார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஒரு இடத்திலே நாங்கள் பள்ளம் தோண்டி கொண்டிருந்தோம், அகல் தோண்டி கொண்டிருந்தோம். அங்கே ஒரு கெட்டியான பாறை, அந்த பாறை எங்களால் உடைக்க முடியவில்லை. எவ்வளவு முயற்சி கொண்டிருக்கின்றோம், ஆனால் எங்களால் உடைக்க முடியவில்லை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று சொல்லுகிறோம், யார் ரசூலுல்லாஹ், அந்த பாறை எங்களால் உடைக்க முடியவில்லை, ஆனால் நாசில் நான் இறங்கி ட்ரை பண்ணுகிறேன் என்று சொல்லி இறங்கினார்கள். தங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய உளி போன்ற ஒரு குந்தாலியை எடுத்து ஒரு போடு போட்டார்கள். சுக்குநூறாக மாறியது, அது குறு மணலாக மாறி ஒரே ஒரு போடுல மாறி போய்விட்டது. நிறைய சஹாபிகள் அந்த கெட்டியான பாறையை உடைப்பதற்கு முயற்சி மேற்கொள்கிறார்கள், முடியவில்லை. ஆனால் நாயகம் ஒரே போட்டிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மன வலிமையை, உடல் வலிமையை தந்திருந்தான். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி நிறைய நிகழ்ச்சிகளை நாம் உதாரணம் காண்பிக்க முடியும். மாஷா அல்லாஹ் என்றால் எதற்காக இதையெல்லாம் நாம் கூறுகின்றோம் என்றால், இதில் நமக்கு நிறைய படிப்பனைகள் இருக்கிறது. நாம் நம்முடைய குடும்பத்திலேயும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், சமுதாயத்திலேயும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே வெறுமனம் உபதேசம் மட்டும் செல்லாது, வெறும் சொல்லாடல் மட்டும் செல்லாது. வெறும் சொல் வீரர்களாக இருந்தால் மட்டும் நாம் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. செயல் வீரர்களாக இருக்க வேண்டும். முதலிலே செயல் நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். நாம் ஆரம்பத்திலே சொன்னது போன்று, சொன்னதை செய், முதலிலே நீ செய், சொன்னதை செய், முதலிலே நீ செய். மாற்றம் என்பது, சீர்திருத்தம் என்பது முதலில் உண்டமிருந்து உண்டாகட்டும் என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது அல்லவா? அந்த கோட்பாட்டை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி தங்களுடைய அருமந்த அன்பர்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு விஷயம், இதின்னாச, நன்கு கவனிக்க வேண்டும், இதின்னாச பி ஃபஅலிக, மக்களுக்கு உங்களுடைய செயல் மூலமாக நீ உபதேசம் செய். வலா தஇதுஹும் பி கௌலிக, உன்னுடைய சொல்லால் நீ உபதேசம் செய். சொல்ல வேண்டாம் என்பதல்ல, நீ செய். செயல் இருக்கிறது, அது ஒரு சிறந்த உபதேசமாக இருக்கும் என்று சொல்கிறார்களே. இதின்னாச பி ஃபஅலிக வலா தஇதுஹும் பி கௌலிக, வெறும் கவுல் மட்டும் பத்தாது, ஃபேல் மிக மிக முக்கியமான விஷயம். இது போன்ற உபதேசங்களை வாழ்க்கையிலே கடைபிடித்தோம் என்றாலே அன்பான பெருமக்களே, இந்த உம்மத்திலே எவ்வளவோ பெரிய மாற்றங்கள் உண்டாகும், எவ்வளவோ பெரிய சீர்திருத்தங்கள் உண்டாகும். நினைத்ததை சாதிக்க, நினைத்த காரியம், நல்ல காரியங்களை வெற்றி பெற அதற்கு வழி உண்டாகும் என்பதை நாம் நினைவில் கொள்வோமாக. இது போன்ற பல்வேறுபட்ட நல்ல செய்திகளை, நல்ல கருத்துக்களை, உபதேசங்களை நம்முடைய சமுதாயத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டித்தான் நம்முடைய ஊரிலே உள்ள ஒவ்வொரு ஆண், பெண், இளைஞர்கள், பெரியவர்கள், இளம் சிறுவர்கள், சிறுமிகள் அத்தனை பேரிடத்திலையும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டித்தான் நம் 2 ஊர் மக்களுடைய அந்த பெயர் ஆதரவோடு நம்முடைய மிஸ்பாஹுதா அரபிக் கல்லூரியிலே இந்த 12 நாட்கள் பயான் நடைபெறுகிறது என்றால், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆயிரம் இருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ளாமலேயே அந்த அறியாமைத்தனத்துடனேயே நாம் அல்லாஹ்வை சென்று அடைந்து விடக்கூடாது. கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 5 நாட்கள் நகர்ந்து விட்டன, 7 நாட்கள் பாக்கியா இருக்கின்றன. இந்த 7 நாட்கள் பயானையும் நாம் முழுமையாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைந்த மாற்றங்களை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நல்ல ஒரு சீர்திருத்தவாதிகளாக, நல்லவர்களாக வந்த நல்லவர்களாக சென்று அல்லாஹ்வை அடைய முயற்சிக்க வேண்டும்.
எனவே நம்முடைய சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் நாம் நம்முடைய உபதேசங்களை வெளிப்படுத்துவோம். மார்க்கத்திலே இறை அச்சமுள்ளவர்களாக நாம் வாழ்வோம் என்கின்ற அந்த பணிவான வேண்டுகளோடு நிறைவு செய்கிறோம். வாழ்க்கை தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.